ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூவில் எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் சங்குப்பூ கொடி. இது எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இது எல்லா சூழ்நிலைகளையும் தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இது ப்ளூ கலர் அண்டு ஒயிட் கலர் ரெண்டு நிறத்தில் இருக்குது. இது எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக வளர்ப்பீங்க இந்த கொடியை. அப்படி இல்லைட்டினா நீங்கள் கண்டிப்பாக இதோட விதைகளை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் போட்டு வளங்க. பக்கத்து வீட்டில் இருந்துச்சுன்னா விதைகளை வாங்கி வச்சாலே இது வளரக்கூடியது. இது எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வேக வச்சு குடித்தோம்னாலே மாதவிடாய் கர்ப்பப்பை பிரச்சனை பெண்களுக்கு குணமாகும். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை குணப்படுத்தக்கூடியது இது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா, அந்த ஊதா நிற பூவில் ஆந்தோசியானன் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது புற்று செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ புற்றுநோயாளிகளுக்கு இந்த இதை கொடுத்தோம்னா குணமாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது தேவையற்ற கொழுப்பையும் குறைக்கக்கூடியது தான். ஸோ இது ரொம்ப வயிற்றில் உள்ள கொழுப்புகள்லாம் குறைக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றில் இதை வேக வச்சு குடிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் செய்யும், சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தவும் செய்யும். ஸோ இதை சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ப்ளூ டீ இதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ளூ டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்த பிறகு இதை கண்டிப்பாக எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க ப்ளூ டீ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு கிளாஸ் டீக்கு ஒரு 5 இல்லைன்னா 7 எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7 பூ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி இதில் ஹீட் பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த பூவுக்கு இருக்குது பார்த்திங்களா, பூவில் நீங்கள் எதையும் பிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே பயனுள்ளது தான். இப்போ நீங்கள் இதில் அப்படியேவும் பூக்களை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் பூ ஒரு 7 பூ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொதிச்சிருச்சு. இப்படி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்னாலும் நல்லா கொதிக்க வைங்க. அப்படி கொதிக்க வச்சாதான் அதை பூவில் உள்ள எசன்ஸ் தண்ணியில் நல்லா ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு நல்லா அந்த இது ஃபுல் எஃபெக்ட்ஸ் அதோட இது பலன் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் நல்லா அதை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து இறக்கிட்டேன். இப்போ இதை ஒரு கிளாஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இருத்துக்கோங்க, பூக்கள் இருக்குல்ல அதனால் இருத்துக்கோங்க. இருத்துட்டேன். இப்போ இரு தண்ணியும் பார்த்தீங்களா, தண்ணி ப்ளூ கலராக, இப்போ பூவோட நிறத்துக்கு அந்த ப்ளூ கலராகவே மாறிடுச்சு. இது ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. இதில் நீங்கள் 1 ஸ்பூன் ஆல்ரெடினா ஒரு 2 ஸ்பூன் தேனை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேனை கலந்துக்கிறேன். இந்த சங்குப்பூவில் உள்ள நன்மைகளை பற்றி ஃபஸ்ட்டே சொன்னேன். இன்னொருக்க சொல்கிறேன். இந்த சங்குப்பூவை வேக வச்சு இப்போ குடிச்சிட்டு வரோன்னு வைங்களேன், பெண்களுக்கு மாதவிடாய் கர்ப்பப்பை பிரச்சனைகளை குணப்படுத்தும். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை குணப்படுத்தும். அதுபோக படபடப்பு, நெஞ்சில் ஏற்படுற நெஞ்செரிச்சல், காராமிலத்தன்மையை சமப்படுத்துறது. அடுத்து பால்வினை நோய்கள், இரத்த கொதிப்பு, இதை எல்லாத்தையும் இது குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதுபோக ஊதா நிற பூவில் ஆந்தோசியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது புற்று செல்களை குணப்படுத்துகிற சக்தி இதுக்கு இருக்குது. அதுபோக தேவையற்ற செல்கள் வளர்கிறதையும் இது தடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடியது. இது ரொம்ப குண்டாக உள்ளவங்க வெறும் வயிற்றில் காலையில் அதை ஒரு கிளாஸ் டீ மாதிரி இந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது வயிற்றில் உள்ள சின்ன சின்ன கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. அதுபோக இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாள அடைப்பை குணப்படுத்தக்கூடியது. நரம்பு மண்டலத்தை இது பலப்படுத்தும். அதுபோக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முடி உதிர்வை குணப்படுத்துகிற சக்தி இது அதிகமாகவே இருக்குது. இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனையிலேருந்து முற்றிலும் விடுதலை பெறலாம். அதுபோக
பெண்கள் ஆண்களுக்கு வந்து முக சுருக்கம் வந்து சின்ன வயசுலேயே வரும். அந்த முக சுருக்கத்தை குணப்படுத்துகிற சக்தி இது அதிகமாக இருக்குது. அதுபோக தோல் பளபளப்பு வந்து பெறும். நெக்ஸ்ட் வந்து உடலில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து அதாவது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும். இது வந்து ரொம்ப பெரியவங்களுக்குன்னா பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்குன்னா இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக எல்லாமே இந்த ப்ளூ டீயை ப்ரிப்பேர் பண்ணி காலையில் குடிங்க, அல்லைன்னா வேக வச்சு வெறும் தண்ணியானாலும் குடிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோக இது எலுமிச்சம்பழம் சாறு இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.